नारायणाखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द वृकभृगुमुनिमोहिन्यम्बरीषादिवृत्तेषु अयितवहि महत्त्वं सर्वशर्वादिजैत्रं स्थितमिह परमात्मन् निष्कलार्वागभिन्नं किमपि यदवभातं तद्धिरूपं तवैव विष्णु महत्त्वं स्थापनं சொல்லியிருந்த இது. ஸோ பகவான் விஷ்ணுவோட மகத்துவத்தை வந்து ஒருவனா சொல்கிறான். எப்படி இருக்குங்க? விருக பிருகுமுனி மோகினி அம்பரீஷ ஆதி விருத்தேஷு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐ தவஹி மகத்துவம் சர்வ சர்வாதி ஜைத்ரம் ஸ்திதமிஹ பரமாத்மன் நிஷ்கலார் வாக் அபின்னம் கிமபி யதவபாதம் தத்தி ரூபம் தவைவா. பரமாத்மன், ஹே பரமாத்மாவே, ஹே குருவாயூரப்பா, விருக பிருகுமுனி மோகினி அம்பரீஷ ஆதி விருத்தேஷு. யாரோடலாம் பேர் சொல்கிறா? விருகாசுரனோட ஸ்டோரி நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லையா? விருகாசுரன் வந்து சிவன்கிட்ட வரத்தை கேட்குறான் இல்லையா? தலையில் கை வச்சா அவன் பஸ்மம் ஆகணும்னு சொல்லி கடைசியில் வட்டு ரூபத்தில் பகவானே வந்து அவனோட தலையிலே கை வைக்க சொல்கிறான். ஸோ அந்த கதையை சொல்கிறான் பிருகுமுனி. இதுக்கு முன்னால் பிருகுமுனியோட அந்த கதையை பார்த்தோம். அவர் வந்து 3 லோகத்துக்கும் போகிறா. யாராக்கும் சத்துவ ரூபத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி சத்துவகுணம் யார்கிட்ட ஜாஸ்தி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ண போகிறா. அப்படி பகவானோட மார்பில் சவுட்டிட்டு வரா இல்லையா? ஸோ அப்பழும் பகவான் வந்து ரொம்ப அமைதியாக இருந்து அவர்கிட்ட மன்னிப்பாக கேட்குறா. தன்னோட மாரில் வந்து அதை ஸ்ரீவத்சமாக வச்சுக்கிறா. ஸோ அப்படி பிருகுமுனியோட கதையிலே பகவானோட ரூபம்தான் சத்துவஸ்வரூபமாக இருக்கா சொல்லி அதை சொல்கிறா. அப்படி வந்து மோகினி அவதாரம் எடுக்கிற அமிர்தம் கடையறத. ஸோ மோகினி அவதாரத்துலேயும் இந்த அமிர்தத்தெல்லாம் கடையிறா இல்லையா? எப்படி தேவாக்களுக்கும் அசுரர்களுக்கும் கொடுக்கறத சண்டையாருது, அதை எப்படி மோகினியா ரூபத்தில் வந்து அவர் சால்வ் பண்ணுறா. அந்த கதை அம்பரீஷாதி. அம்பரீஷ சரித்திரம் பார்த்தோம் 33ஆம் சாப்டரில். அம்பரீஷ சரித்திரத்தில் வந்து அம்பரீஷனோட இதுக்கு வந்து துர்வாசர் வரா. என்னைக்கு? துவாதசி அன்னைக்கு. அப்போ இந்த ஏகாதசி விரதம் ரொம்ப வருஷமாக அவன் வைஃபுமாக ஏகாதசி விரதத்தை அனுசரிக்கிறா அம்பரீஷன். அன்னைக்கு துர்வாசர் வரா துவாதசி அன்னைக்கு வந்து அந்த விரதத்தை பிரேக் பண்ணணும் இல்லையா? அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணுறா? குளிச்சுட்டு வரோன்னு சொல்லி தன்னோட சிஷ்யகணத்து கூட வந்திருக்கா. அவர் வேணும்னு என்ன பண்ணுறாளாம்? குளிக்க போயிட்டு ரொம்ப நிதானமாக வரா. அந்த சமயம் கழியறதுக்கு முன்னால் ஒரு துளசி தண்ணியாவது ஜலத்தை குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு அம்பரீஷன் ஒரே ஒரு துளசி ஜலத்தை வாயில் விட்டுக்கிறது அவர் வந்து சாபம் கொடுக்குறா. அப்போ என்னாருது? சுதர்சன சக்கரம் வந்து அவரே துரத்துறது. கடைசியில் அவர் எல்லா லோகத்துக்கும் போயிட்டு வைகுண்டத்துக்கு போனப்போ பகவான் சொல்கிறான், சுதர்சன சக்கரம் வந்து என்னோட கண்ட்ரோலில் இல்லை, அதனால் நீ அம்பரீஷங்கிட்டக்கே போ சொல்லி. அதனால் திருப்பி அம்பரீஷங்கிட்ட வந்து அவர் காலை விழறா. அப்படி அந்த இதுவும் அவரோட அந்த சாபம் வந்து சரியாயிடுறது. ஸோ அந்த மாதிரி இந்த விருத்தேஷன் இந்த கதைகள் எல்லாம் ஸோ நம்ம எல்லாம் பார்த்தோம். இங்கே விருகாசுரனோட பார்த்தோம், பிருகுமுனியோட பார்த்தோம், மோகினி அவதாரத்தோடு பார்த்தோம், அம்பரீஷாதி விருத்தேஷு, இந்த எல்லா கதைகளும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கதைகள் எல்லாமே தவஹி யாரை பற்றி சொல்கிறது? எல்லாம் உன்னோட கதைகளாகவே இருக்குது. எல்லாம் பகவான் தான் உத்தமன்னு சொல்லி காட்டுற கதைகளாக இருக்குது. சர்வ சர்வாதி ஜெயித்திரம். சர்வான எல்லாரையும், ஷர்வான ஈவன் சிவனை கூட ஜெயிக்கக்கூடிய கதைகளாக இருக்காம் இந்த கதைகள் எல்லாம். தவ மகத்துவம், பகவானோட மகத்துவத்தை சொல்லியிருக்கு இந்த கதைகள் எல்லாத்துலேயுமே. என்ன சொல்லியிருக்கா? நீ தான் எல்லாரை விட சுப்பீரியர், நீ தான் சத்துவகுணம் உள்ளவன் சொல்லி இந்த கதையிலெல்லாம் நிரூபிச்சிருக்கா சொல்லி இங்கே பட்டதிரி சொல்கிறா. நிஷ்கலார் வாக அபின்னம். நீ எப்படி இருக்கா? இங்கே அபின்னமாக இருக்கா. மீன்ஸ் பகவானுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை. இந்த மும்மூர்த்திகள்லே 3 விதமான மூர்த்திகள் இருக்கால, அதில் பின்னமாக நீ இருக்காய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ எந்த ரூபமெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறது, அந்த ரூபம் எல்லாமே உன்னோட ரூபந்தான், எல்லாமே சகலதும் நீயா இருக்காய் சொல்லி நான் புரிஞ்சுருக்கேன் குருவாயூரப்பா சொல்லி பட்டதிரி சொல்கிறான். ஸோ எல்லாத்த விட வசதியான உத்தமமான யார் ஆக்கும் பகவான நீதான் அது சொல்லி அவர் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. மூர்த்தி த்ரயேஸ்வர சதா சிவ பஞ்சகம் யத் प्राहु परात्म वपुरेव सदा शिवोऽस्मिन् तत्रेश्वरस्तु सविकुण्ठपदस्त्वमेव त्रित्वं पुनर्भजसि सत्यपदे त्रिभागे. मूर्तित्रयेश्वर सदा शिवपञ्चकं यत् மூர்த்தித்ரயேஸ்வரர். மூர்த்தித்ரயனா பிரம்மா விஷ்ணு மகேஷன். இந்த மூர்த்தித்ரயம்
இங்கே பஞ்சகம் எத்து 5 பேரை சொல்கிறா. அது யாராக்கும்? பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், ஈஸ்வரன், சதாசிவன். இந்த மாதிரி 5 பேரில் 5 ரூபமாம் பகவானுக்கு. எது அந்த ரூபமோ பராத்ம வபுகு, பராத்மஸ்வரூபமான அந்த பரமாத்மஸ்வரூபமான ரூபம் எதாக்கும்? சதாசிவா. அதுதான் சதாசிவ ரூபம். ஸோ அந்த ரூபம் நீதான் சொல்லி சொல்கிறா. 5 ரூபத்தை சொல்கிறா. பிரம்மா, விஷ்ணு, மகேஷன், அதல்லாதுக்கு ஈஸ்வரன், சதாசிவன். இதில் பராத்மஸ்வரூபமாக பரமாத்மாவாக இருக்கப்பட்ட ரூபம் சதாசிவனாக இருக்க ரூபம் நீதான். துவம் ஏவா, அது நீதான், வேற யாரும் இல்லை சொல்லி பட்டதிரி இங்கே சொல்கிறா. தத்து அங்கே ஈஸ்வரஹா, ஈஸ்வரனா இருக்கிறவன் எங்கே இருக்கானா? வைகுண்ட பதஹா, வைகுண்ட பதத்தில் இருக்கிறவன் தான் ஈஸ்வரனா இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரனா இருக்கப்பட்டவன் யாரு? துவமேவா, அதுவும் நீயே தான். புனகா திரும்பவும் சத்தியபதே, சத்தியலோகத்தில் இருக்கப்பட்ட, சத்தியலோகத்தில் 3 பாகங்கள் இருக்கான். திரிபாகே, அங்கே 3 பாகங்கள் இருக்குது. சத்தியலோகத்தில் சத்தியலோகமாக ஒன்று இருக்குது, வைகுண்ட லோகமாக இருக்குது, கைலாசமாக இருக்குது. ஸோ அங்கே சத்தியலோகத்தில் பிரம்மாவாக இருக்கா பகவான், வைகுண்டத்தில் விஷ்ணுவாக இருக்கா, கைலாசத்தில் சிவனாக இருக்கா, மகேஷனாக இருக்கா. ஸோ இந்த 3 பாகத்திலையும் யாராக்கும் இருக்கா? இந்த 3 தேவங்களாக இருக்கா இல்லையா? மகாவிஷ்ணுவாகவும் சிவனாகவும் பிரம்மாவாகவும் அதுவும் நீதான் அப்படி சொல்லி சொல்கிறான். ஆக மொத்தத்தில் என்னது? இந்த எல்லா ஸ்வரூபமும் எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாதோ எல்லா ஸ்வரூபமும் நீதான். எதுவுமே நீ அல்லாதக்கு வேற ரூபமே இல்லைன்னு சொல்கிறான். ஸோ எல்லாமா இருக்கப்பட்டது நீதான். அதனால உனக்கு நீதான் எல்லாரோட உத்தமன், அதனால நீயாவே இருக்கா எல்லாத்துலேயும் சொல்லி பட்டதிரி இங்கேன்னு சொல்கிறான். ஸோ மூர்த்தி திரயேஸ்வர சதா சிவ பஞ்சகம் எது? மூர்த்தி திரயேஸ்வரன் பிரம்மா, விஷ்ணு, மகேஷனாவும் நீ இருக்காய், சதாசிவனாவும் இருக்காய், ஈஸ்வரனாவும் நீ 5 ரூபமாக இருக்காய். அந்த 5 ரூபத்தில் ரொம்ப உத்தமமான ரூபமாக இருக்கிறது எது? சதாசிவ ரூபமாக இருக்குது. ஏன்னா அதான் பரமாத்ம ஸ்வரூபமான ரூபம், அந்த சதாசிவனாக இருக்காய் நீ. அதே போல் நீ வேற யாரும் இல்லை, உன்னை வேற வேறையாக சொல்ல முடியாது, எல்லாமே உன்னோடைய ரூபந்தான். அந்த ரூபத்தில் ஈஸ்வரனா நீ வைகுண்ட வாசியாக இருக்காய். அதே மாதிரி சத்திய பாகமாக இருக்கப்பட்ட அந்த சத்தியலோகத்தில் 3 பாகங்களாக இருக்குது. அந்த 3 பாகத்தில் இருக்கப்பட்ட பிரம்மா, விஷ்ணு, சிவனும் நீயே தான். பிரம்மாவா சத்தியலோகத்தில் நீயே தான் இருக்காய், விஷ்ணுவாக வைகுண்டத்தில் நீயே இருக்காய், சிவனாக கைலாசத்தில் நீயே இருக்காய். ஸோ எல்லாமே நீதான் குருவாயிருப்பா சொல்லி பட்டதிரி இங்கேயும் பகவானே எல்லாம் நீயாவே இருக்காய் சொல்லி சொல்கிறா. தத்ராபி சாத்விகதனும் தவ விஷ்ணு மாஹுஹு தாதா து சத்வ விரலோ ரஜசைவ பூர்ணஹ சத்வோத்கடத்வமபி சாஸ்தி தமோ விகார சேஷ்டாதிகஞ்ச தவ சங்கர நாம்னி மூர்த்தௌ. தத்ராபி சாத்விகதனும் தவ விஷ்ணு மாஹுஹு தாதா து சத்வ விரலோ ரஜசைவ பூர்ணஹ. தத்ராபி அதுலேயும் கூட தவா உன்னுடைய விஷ்ணு ரூபம் எப்படி இருக்கா? சாத்விக தனு, சத்வரூபமாக உள்ள தனுனா உடம்பு சரீரத்தில் இருக்காளாம் விஷ்ணு சொல்லப்பட்ட பகவான். அவர் வரும் சத்வகுணம் அதிகமாக இருக்குது. தாத்தாத்து, தாத்தானா பிரம்மன், பிரம்மதேவன் எப்படி இருக்கலாம்? சத்வ விரலகா, சத்வம் விரலம்னா கொஞ்சமாக இருக்காம் அவருக்கு, சத்வ விரலம். ரஜசைவ பூர்ணகா, ரஜோகுணம் பூர்ணமாக இருக்குது பிரம்மதேவனுக்கு. ஓகே, அவரும் பகவான் தான் விஷ்ணு தான் சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே அவருக்கு சத்துவம் கொஞ்சமாயிட்டு ரஜோகுணம் அதிகமாக தான். சத்வோத்கடத்வமபி, சத்துவ உச்சத்தில் அஸ்தி இருந்தப்பழும் இவர் யாராக்கும் அவர்கிட்ட என்ன இருக்குது? தமோ விகாரா, கொஞ்சம் தமசு குணத்தில் இருக்காளாம். அந்த சேஷ்டில் இருக்கிற யாரு? தவா உன்னுடைய சங்கர நாம்னி, சங்கரன் சொல்லப்பட்ட பேருடைய மூர்த்தவ். சங்கரன் சிவன், சிவமூர்த்தியாக இருக்கப்பட்டவருக்கு எப்படி இருக்கான்? சத்வகுணம் இருக்குது, ஆனால் தமோ குணம் அதிகமாக இருக்குது. இங்கே பிரம்மாவுக்கு சத்வகுணம் இருக்குது கம்மியாக, ரஜோகுணம் அதிகமாக இருக்குது. விஷ்ணு சொல்லப்பட்ட பகவானுக்கு சாத்விக தனு, வெறும் சத்வரூபமாக இருக்கா சொல்லி அந்த சரீரம் அந்த மாதிரி இருக்கா. ஸோ போன ஸ்லோகத்தில் சொன்ன மகாவிஷ்ணுவோடைய வேற யாரும் அல்ல அவர், மகாவிஷ்ணு யாருமே அல்ல அவர். ஸோ எல்லாரோட மகிமை கொண்டவர் சொல்லி போன இதில் நம்ம சொன்னோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறா? எல்லா ஸ்வரூபமும் ஒன்று தான். ஸோ பட்டதிரி என்ன சொல்கிறா? 5 ரூபமாக இருக்கப்பட்ட அந்த சதாசிவனா பகவான் இருக்கா. அதில் வைகுண்டத்தில் இருக்கப்பட்ட வைகுண்ட பத்தியாவும் நீயே இருக்காய். அதே மாதிரி 3 பாகமாக இருக்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, மகேஷனாக
அதிக சத்துவரூபத்தில் இருக்கிறவனும் நீயே தான், விஷ்ணு தான். சத்துவம் கம்மியாக ரஜஸ் அதிகமாக இருக்கப்பட்டது பிரம்மாவாக இருக்கா. சத்துவம் அதிகமாக இருந்தும் அதில் தமோகுணம் கலந்துருக்கிறது யாராக்கும்? சிவன் சொல்லப்பட்ட பகவானா நீ இருக்காய். ஸோ ஆனால் இந்த 5 பாகங்களும் நீதான் அப்படின்னு சொல்லி பட்டதிரி இங்கே சொல்கிறான். ஸோ எல்லாமே நீதான். சத்துவகுணமாக இருக்கப்போதும் அது நீயே தான். சத்துவம் அதிகமாக இருந்தால் அதுவும் கூட ரஜோகுணம் கலந்த பிரம்மரூபமாக இருக்கிறதும் நீயே தான். சத்துவகுணம் இருந்து அதுவும் கூட தமோகுணம் கலந்த சிவனாக இருக்கிறதும் நீ தான். ஸோ எல்லாமே நீயா இருக்கியே குருவாயிருப்பா சொல்லி பட்டதிரி இங்கேயும் சொல்லறான். தம் சத்ரிமூர்த்தியதிகதம் பரபூருஷம் த்வாம் சர்வாத்மனாமபி கலு சர்வமயத்வஹேதோஹ சம்சம்த்யுபாசன விதௌ ததபி ஸ்வதஸ்து त्वद्रूपमित्यतिदृढं बहुन प्रमाणम् तं च त्रिमूर्तितिगतं परपूरुषं त्वां सर्वात्मनामपि खलु सर्वमयत्वहेतोः. त्रिमूर्ति அதிகதம், திரிமூர்த்தி மும்மூர்த்திகளுக்குள்ள இருக்கிற தம் ஒன்னையே பகவானே, பரபூருஷம் துவாம் பரமாத்மஸ்வரூபமான ஒன்னை சர்வமயத்துவ ஹேதோஹோ சர்வமயமாக இருக்கிற காரணங்களால் எல்லாத்துலேயும் இருக்காலே அந்த காரணத்தால் சர்வாத்மனாமபி சர்வான சிவன் சிவன் சொல்லப்பட்ட ரூபத்துடன் சம்சந்தி உபாசன விதோ உன்னை எல்லாரும் புகழறா. நீ சிவனாவும் நீ இருக்க, அதனால சிவனை புகழறாளாம். ததப்பி அந்த ரூபம் கூட நிஜம், ஓகே, நிஜமாக பார்த்து தொத்ரூபம் உன்னுடைய ரூபம் சொல்லி திருடமானது சொல்லிவிட்டு ந பிரமாணம் எங்களுக்கு அதிகமான பிரமாணம் கிடைக்கிறதுப்பா சொல்லி சொல்கிறா. மீன்ஸ் சிவனாவும் நீ இருக்கா சொல்லி நிறைய சாட்சிகள் இருக்கு சொல்லி பட்டதிரி சொல்கிறா. ஸோ சில பேர் ஈஸ்வரன் தான் சர்வேஸ்வரன் சொல்லி பஜிக்கிறாளாம் ஈஸ்வரனை. அந்த ஈஸ்வர ஸ்வரூபமாக நீயே தான் இருக்காய், வேற யாரும் இல்லை சொல்லி சொல்கிறான். ஸோ சொன்னேன் 5 ரூபமாக இருக்கிறது எல்லாமே அவர் தான். அதனால சில ஆளுக்கு சிவன்கிட்ட ரொம்ப பக்தி ஜாஸ்தி இருக்கும். ஸோ சிவனை ஆராதிக்கப்பட்டவாளாக இருப்பாள். ஸோ அந்த மாதிரி உள்ள யாரெல்லாம் சிவனை ஆராதிக்கிறானோ அந்த சிவஸ்வரூபமாக நீயே தான் இருக்காய், அதுக்கு நிறைய பிரமாணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பட்டதிரி இங்கே சொல்லறா. ஸ்ரீசங்கரூபி பகவான் சகலேஷு தாவத் त्वामेव मानयति यो नहि पक्षपाती त्वन्निष्टमेव सहि नाम सहस्रकादी व्याख्याद्भवस्तुति परश्च गतिं गतोन्ते. श्रीशंकरोऽपि भगवान् सकलेषु तावत् त्वामेव मानयति यो नहि पक्षपाती. ஸ்ரீசங்கரோப்பினா சங்கரனோட அவதாரமானது யாராக்கும்? சங்கராச்சாரியரை பற்றி சொல்கிறா. ஸோ இங்கே சங்கராச்சாரியரும் சகலேஷு எல்லா சாஸ்திரங்கள்லேயும் எல்லா பாஷ்யங்கள்லேயும் தாவத்து துவாமேவா எல்லாத்துலேயும் ஒன்னைனாரு பகவானை மானயத்தி ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்காளாம். நீதான் வசத்தின்னு அவரும் எல்லா சாஸ்திரத்துலேயும் எல்லா பாஷ்யங்கள்லேயும் சங்கரரும் சொல்லியிருக்கா. உன்னோட மகத்துவம் தான் அதிகமானது சொல்லி. யஹா அந்த சங்கராச்சாரியரோ நகி பக்ஷபாதம் காட்டலை, ஒன்றும் பார்ஷாலிட்டி காட்டலை. தெர் இஸ் நோ பார்ஷாலிட்டி. எங்கேயுமே பார்ஷாலிட்டி காட்டாக்கு என்ன சொல்கிறோன்னா நீதான் எல்லாத்துலேயும் வசதி மகத்துவம் உள்ளவன் சொல்லி எல்லாத்தையும் நிரூபிச்சிருக்கா. தொன்னிஷ்டமேவா உன்னோட நிஷ்டையினால அந்த சங்கராச்சாரியர் நாம சஹஸ்ரகாதினா சஹஸ்ரநாமங்கள், விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாஷ்யம் கொடுத்துருக்கா இல்லையா. அங்கே வியாக்கியானம் எழுதியிருக்கா. வியாக்கியானம் தான் பாஷ்யம் கொடுக்கறது. அதே மாதிரி பவத்து உன்னை ஸ்துதி செய்கிறாளாம். அங்கே எல்லா இடத்தையும் ஒன்றை தான் ஸ்துதிச்சிருக்கா. ஸ்துதிச்சுட்டு இருந்து அந்தேனா கடைசி காலத்தில் கதிம் கதோந்தே உன்னோட பதத்தை அடைஞ்சார் சங்கராச்சாரியர் சொல்லி சொல்கிறான். ஸோ எல்லாத்துலேயும் அவர் உன்னோட மகத்துவம் தான் உத்தமமானது சொல்லி பாஷ்யங்களெல்லாம் எழுதி கடைசியில் ஒன்னையே வணங்கி அவர் கடைசி காலத்தில் என்னது உன்னோட பதமான வைகுண்ட பதத்தை அடைஞ்சா இல்லையா குருவாயிருப்பா சொல்லி கேட்குறா. வியாக்கியத் பவ ஸ்துதி பரஸ்ச கதிம் கதோந்தே அவருக்கு என்ன கதி கிடைச்சது? வைகுண்ட பிராப்தி கிடைச்சது. உன்னோட பதத்தை சங்கராச்சாரியர் கூட அடைஞ்சார் சொல்லி பட்டதிரி சொல்றா. மூர்த்தி த்ரயாதிகமுவாச மந்திரசாஸ்திரஸ்யாதௌ கலாய சுஷமம் சகலேஸ்வரம் த்வாம் தியானம் ச நிஷ்கலமசௌ பிரணவே கலுக்த்வா त्वामेव तत्र सकलं निजगादनान्यं. மூர்த்தித்ரயாதிகம் உவாச்ச மந்திரசாஸ்திர. ஸோ அங்கே அந்த சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாங்க?
மந்திரசாஸ்திரௌச்ச ஆதௌ. மந்திரசாஸ்திரச்ச ஆதௌனா தொடக்கத்திலே இந்த மந்திர சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்காளாம், இந்த பிரபஞ்சசாரம் சொல்லுவா. பாகவதத்துல இருக்குல்ல, புராணங்கள்ல இருக்கிறதுல சகலேஸ்வரம், எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் யாரு, நீதான் சொல்லி ஆദ്യമേ பண்ணின அந்த பிரபஞ்சசாரத்துல சொல்லியிருக்காளாம். எப்படி சொல்லியிருக்கா, கலாய குசுமம். கிருஷ்ணன் நம்ம எப்பவும் கலாய புஷ்பம் சொல்லுவோம். கலாய புஷ்பம் நீலவர்ணம், அந்த மாதிரி இருக்காய் சொல்லிதான் எல்லாத்துலேயும் கிருஷ்ணனை பற்றி வர்ணிக்கிறோம். இந்த மும்மூர்த்திகளுக்கும் மேலேயா இருக்கிறது இந்த மந்திர சாஸ்திரத்தில் தொடக்கத்திலே இப்படிதானே சொல்லியிருக்கா. நீ கலாய குசுமம் மாதிரி இருக்காய் சொல்லி ஆத்தியமாவே சொல்லியிருக்காளாம். இன்னைக்கு நேற்றுக்கு சொன்னதில்லை, இது வந்து பிரபஞ்சசாரத்திலே ஒன்றை பற்றி தான் சொல்லியிருக்கா. அதே மாதிரி பிரணவே கலு, பிரணவ ஓங்காரம், பிரணம்னா ஓங்காரம், பிரணவத்திலையும் நீதான் எப்படி இருக்கா, நிஷ்கலம். நிஷ்கலம் நிஷ்கல பிரம்மஸ்வரூபமாக இருக்காய். நிஷ்கலம்னா என்னது, இன்ஃபினிட்டி ஃபார்ம், எந்த ஸ்வரூபமும் இல்லாத பரமாத்மாவா நீதான் இருக்காய் சொல்லி அந்த பிரணவத்திலே ஓங்காரத்திலே சொல்லியிருக்கா. அந்த மாதிரி உள்ள ரூபத்தை தியானம், தியானத்தில் துவாமேவா, உன்னை ஜெகதாத நாண்யம். ஜெகதாத நாண்யம்னா சகலமாக நீதான் இருக்காய் அப்படின்னு நினச்சிக்கணும். ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாமே நீதான் அப்படின்னு நினச்சிண்டு உன்னை தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பட்டதிரி சொல்கிறான். ஸோ பண்டு வந்த அந்த சாஸ்திரங்கள், பிரபஞ்சசாரமாக இருக்கப்பட்ட மந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் சகலமாக இருக்கிறது யாராக்கும், ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கிறது நீதான். நீதான் கலாய குசுமம் மாதிரி அந்த நீல வர்ணத்தில் இருக்கா சொல்லி மும்மூர்த்திகளுக்கும் மேலேயான ஒரு ரூபம் நீதான் சொல்லி அன்னைக்கே சொல்லியாச்சா. இந்த பிரபஞ்சசாரம் சொல்லப்பட்ட அந்த மந்திர சாஸ்திரத்துல எல்லாம் ஒன்றை பற்றி தான் சொல்லியிருக்கா. அதே மாதிரி ஓங்கார ஸ்வரூபமாக இருக்க பிரணவ மந்திரத்திலே ஒன்றைத்தான் சொல்லியிருக்கா. நீ எப்படி இருக்காங்க, நிஷ்கல பிரம்மமாக இருக்காய், உனக்கு வந்து ரூபம் கிடையாது, அந்த மாதிரி பரமாத்ம ஸ்வரூபமாக இருக்காய் சொல்லி சொல்லியிருக்கா. அந்த ரூபத்தை நான் தியானிக்கிறேன் சொல்லி இங்கே பட்டதிரி சொல்கிறான். சமஸ்தசாரேச்ச புராண சங்கிரஹே விசம்சயம் த்வன்மஹிமைவ வர்ண்யதே த்ரிமூர்த்தியுக் சத்யபத த்ரிபாகதஹ பரம் பதம் தே கதிதம் ந சூலினஹ. சமஸ்தசாரேச்ச புராண சங்கிரஹே விசம்சயம் த்வன்மஹிமைம வர்ண்யதே. ஸோ சமஸ்த சாரே, எல்லாத்துக்கும் சாரமான புராண சங்கிரகே, புராணங்கள்லேயும் விசம்சயம், எந்த விதமான சம்சயம் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கா, தொன் மகிமைவ வர்ணியத்தே, உன்னோட மகிமைகளை வர்ணிச்சிருக்காளாம். எல்லா புராணத்திலையும் ஒரு சம்சயம் இல்லாதக்கு உன்னோட மகிமையை தான் வர்ணிச்சிருக்கா. த்ரிமூர்த்தி யுக், த்ரிமூர்த்தினா 3 மூர்த்திகள்லே கூடி இருந்தால் சத்திய பத த்ரிபாகதா, சத்திய பதத்தில் இருக்கப்பட்ட 3 பாகங்கள். நம்ம சொன்னோமே, சத்திய பதத்தில் இருக்கப்பட்ட சத்தியலோகம், வைகுண்டலோகம், கைலாசலோகம், இந்த மாதிரி 3 பாகத்தில் தே பதம், உன்னோட பதமான வைகுண்டம் தான் பரம் பதம், சிரேஷ்டமான பதம், சிரேஷ்டமான ஒரு பாகம் சொல்லி சொல்லியிருக்காளாம் இந்த புராண சாரத்தில். ஷூலினஹா நா, ஷூலினா சிவன், சிவனோட பதமான கைலாசத்தை கூட சொல்லலையாம். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் வைகுண்டம்னு கிடைக்கிறது அவளுக்கு முக்தின்னு சொல்கிறான். அதனால உன்னோட பதம் தான் எல்லாத்த விட உத்தமமான பதம், வசதியான பதம் சொல்லி புராணத்திலெல்லாம் இது சொல்லியிருக்கா. அதுவும் ஒரு சம்சயம் இல்லாதக்கு, டவுட்டே இல்லையா, உன்னோட பதம் தான் வைகுண்ட பதமான பகவானோட பதம் தான் எல்லாத்தோட வசதி. இவன் சிவனோட பதம் கூட அத்தனை இல்லை சொல்லி சொல்கிறான். சிவனோட பதத்துக்கு போனால் கூட நம்ம திருப்பி ஜென்மத்தை எடுத்து வைகுண்டத்துக்கு தான் போகணும். அதனால் உன்னோட பதமான வைகுண்ட பதம் தான் எல்லாத்தோட வசதி சொல்லிட்டு புராண சங்கரத்தில் சொல்லியிருக்கா இல்லையா குருவாயிரப்பா சொல்லி பட்டதிரி கேட்குறா. யத் பிராம கல்பைஹ பாகவதத்விதீய ஸ்கந்தோதிதம் வபுரநாவ்ருதமீஷதாத்ரே தஸ்யைவ நாம ஹரிஷர்வமுகம் ஜகாத ஸ்ரீமாதவ சிவபரோபி புராணசாரே. யத் பிராம கல்ப இஹ பாகவத த்விதீய ஸ்கந்தோதிதம் வபுரனா விருத்தமீஷ தாத்ரே. ஈஷா, ஹே பகவானே, இஹா, இஹானா இங்கே பிராம கல்பே, பிராம கல்பத்தில் தாத்ரே, தாத்ரேனா பிரம்மாவுக்கு வந்து அனாவிருத்தம், எங்கேயும் மறைவில்லாமல், ஓகே, எங்கேயுமே மறைக்காதக்கு பாகவத த்விதீய ஸ்கந்த, பாகவத்தோட 2ஆம் ஸ்கந்தத்தில் எல்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்கோம். அங்கே வந்து எல்லாம் சொல்லியிருக்காளாம் 2ஆம் ஸ்கந்தத்தில். எத் வபுஹு, வபுனா அந்த ஸ்வரூபம், அந்த ரூபமான அந்த ஸ்வரூபத்தை மட்டுமே ஏவம் ஹரி சர்வ முகம் நாம. ஹரினா ஹரி மகாவிஷ்ணு, சிவன்னா சர்வனா சிவன். ஸோ ஹரி
சிவன் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. யாரு? ஸ்ரீமாதவஹா. ஸ்ரீமாதவர் சொல்லப்பட்ட சிவா டிவோட்டி. அவருடைய புராண சாரத்துல ஹரிசிவன் எல்லாம் நீதான் அவரும் சொல்லியிருக்காளாம். இவர் ஸ்ரீமாதவன் சொல்லப்பட்ட பாகவத்துல பிரம்மாக்கு இந்த இது சொல்றா 2ஆம் ஸ்கந்தத்துல. அந்த பிரம்மாக்கு காட்டின அந்த ஸ்வரூபம் தான் ஹரியும் சிவனும் எல்லாம் ஒண்ணுதான் சொல்லி சொல்றாளாம். யாரு? இந்த மாதவர் சொல்லப்பட்டவர். அவர் ஒரு பெரிய சிவா டிவோட்டிக்காரா. அவரோட புராண சாரத்துல அவர் என்ன சொல்லியிருக்கா? சிவனும் விஷ்ணு எல்லாம் ஒண்ணுதான் சொல்லி பிரம்மாவுக்கு சொல்லியிருக்காளாம். ஸோ அந்த மாதிரி இங்கே பட்டதிரி சொல்றா. ஸோ எல்லாமே நீயா தான் இருக்காய், வேறுபாடே இல்லை உன்னோடத்துல, எல்லா ஸ்வரூபமாக இருக்கப்பட்டவன் நீதான் சொல்லி ஒரு இடத்துல எப்படி ப்ரூவ் பண்றா சொல்லி ஒரு ஸ்லோகத்திலே அவர் சொல்லிட்டு வரா. ஏ ஸ்வப்ரகிருத்யனுகுணா கிரிஷம் பஜந்தே தேஷாம் பலம் ஹி திருடயைவ ததீய பக்த்யா व्यासो हि तेन कृतवान् अधिकारी हेतोः स्कान्दादिकेषु तव हानि वचोऽर्थवादैः ये स्वप्रकृत्यनुगुणा गिरिशं भजन्ते तेषां फलं हि दृढयैव तदीय भक्त्या. ये ஏன்னா யாரெல்லாம் ஸ்வப்பிரகிருதி அனுகுணா, அவரவரோட பிரகிருத்தினா நேச்சர், அவரவரோட நேச்சர் படி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல கிரிஷம் பஜந்தே, சிவனை பூஜிக்கிறானோ. சிலருக்கு சிவனை பூஜிக்க பிடிக்கும், இஷ்ட தெய்வமா வச்சுருப்பா, அந்த மாதிரி சிவனை பூஜிக்கிறானோ தேஷாம் அவளுக்கு ததீய பக்தியா, அந்த பக்தினால எப்படித்த பக்தி? திருடமான பக்தினால தேஷாம் பலம் ஏவா, பலங்கள் கிடைக்கிறது. நீங்கள் சிவனை பஜிச்சாலும் பலம் கிடைக்கும், விஷ்ணுவை பஜிச்சாலும் பலம் கிடைக்கும். ஏன்னா எப்படி பஜிக்கணும்? திருட பக்தியோட பஜிச்சா அவளுக்கு அந்த பலன் கிடைக்கிறது. அதனால அதிகாரி ஹேத்தோஹோ, யார் யாருக்கு எந்தெந்த அதிகாரம் இருக்கோ, ஸோ யார் சிவனை பஜிக்கிறானோ யார் விஷ்ணுவை பஜிக்கிறானோ அவளுக்கு அதப்படி பலன் கிடைக்கிறதா. இதை வியாசர் என்ன சொல்றாளாம்? ஸ்காந்தாதி கேஷு, இந்த ஸ்கந்த புராணங்கள் எல்லாம் தவ அர்த்தவாதைஹி, உன்னை பத்தி வாதம் செய்யப்பட்டிருக்கு சொல்லி சொல்றா. புராணத்துல ஸ்கந்த புராணத்துல இதை பத்தி வாதம் பண்ணியிருக்காளாம். சிவன் வேகமா வரம் கொடுப்பன், விஷ்ணு தாமசமா இருக்கிறதுனால வரத்தை தாமசமா கொடுப்பன், மீன்ஸ் லேட்டா கொடுப்பன் சொல்லி அந்த இதில் வாதம் பண்ணியிருக்காளாம். தவஹானி வாச்சகா, உன்னை பத்தி கொஞ்சம் குறைவா சொல்லியிருக்கா சொல்லி சொல்றா. இந்த ஸ்கந்த புராணத்துல சிவனுக்கு பிராதானியத்தை கொடுத்து உன்னை கொஞ்சம் குறைவா பேசியிருக்காளே குருவாயிருப்பா சொல்லி சொல்றா. எல்லாமே நீதான், ஆனால் ஸ்கந்த புராணத்துல கொஞ்சம் வித்தியாசமா அங்க சிவனுக்கு பிராதானியத்தை கொடுக்குறாளாம். அதனால சிவனை பஜிச்சா வரம் வேகம் கிடைக்கும், விஷ்ணுவை படிச்சா இப்போ விஷ்ணுவன் யாரெல்லாம் பஜிக்கிறா அவளுக்கு தாமசமாக தான் வரம் கிடைக்கும் சொல்லி உன்னை பற்றி கொஞ்சம் குறைவா சொல்லியிருக்கா அதில் ஸ்கந்த புராணத்தில் சொல்லி இங்கே வியாசர் சொல்கிறாங்களே. பட்டதிரி இங்கே குருவாயூரப்பன் கிட்ட சொல்கிறா. பூதார்த்த கீர்த்திர் அனுவாத விருத்தவாதம் த்ரேதார்த்தவாத கதய கலு ரோச்சனார்த்தாக ஸ்காந்தாதிகேஷு பஹவோத்ர விருத்தவாதாக त्वत्तामसत्वपरिभूत्युपशिक्षणाद्याः भूतार्धकीर्तिर् अनुवाद विरुद्धवादौ त्रेधार्थवादगतय खलु रोचनार्थाः स्कान्दादिकेषु बहवोऽत्र विरुद्धवादाः त्वत्तामसत्वपरिभूत्युपशिक्षणाद्याः. பூதார்த்த அனுவாத விருத்தவாதம். பூதார்த்த கீர்த்தினா முன்னாலே நடந்ததை பற்றி தெரிஞ்சதை சொல்லறது. ஓகே, ஆல்ரெடி நடந்தது. அனுவாதம்னா அனுசரித்து சொல்றது. எது நடந்ததோ எதை பார்த்தாலோ அதை பற்றி யாராவது சொல்லியிருப்பாலே அதை கேட்டுவிட்டு சொல்றது அனுவாதம். விருத்தவாதம், எது நடந்ததோ அதுக்கு விபரீதமாக சொல்லப்பட்டது. ஓகே, இந்த மாதிரி 3 கேட்டகரிஸ் அர்த்தவாதத்தில். ஸோ பூதார்த்திவாதம்னா நரேஷன் ஆஃப் த பாஸ்ட் ஆக்ஷன் அண்ட் குவாலிட்டிஸ். ஓகே, முன்னால் நடந்தது அதை பார்த்துட்டு சொல்லறது. அடுத்தது அனுவாதம், மீன்ஸ் ரிப்பீட்டிங் த சேம் ஆக்ஷன்ஸ் விச் மே பி பாசிபிள் பட் நாட் மே ஆர் மே நாட் எக்ஸிஸ்ட். அதை யாரோ சொன்னதை கேட்டுவிட்டு சொல்லறது. விருத்தவாதம் சொல்றது மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நாட் plausible at all and totally inconsistent with and contradictory to acceptable possibilities. ஸோ நடந்ததை சொல்லறது, அதை அனுபவித்து சொல்லறது, அதுக்கு விருத்தமாக சொல்லறது. இதான் 3 வாதங்கள் சொல்லி இந்த 3 வாதத்தை சொல்கிறாங்க. திரேதார்த்த வாதகதையா, இது எப்படி இருக்கா? மனசுக்கு இஷ்டத்தை கொடுக்கப்பட்ட இந்த 3 வாதங்களும் ஸ்காந்தாதி கேஷு, ஸ்கந்த புராணத்தில்
பகவோத்ரா இந்த வாதத்தை பற்றி விருத்தவாதாக விருத்தமாக்கும்னு காணப்படுறதுன்னு சொல்கிறான் இங்கே. தொத்து ஹே பகவானே தமசத்வா இந்த தாமச குணத்தில் பரிபூதி, இந்த பரிபூதிங்கிறது அசிக்ஷணாத்யாக இந்த ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டதாக இருக்குன்னு சொல்கிறான். இப்போ விஷ்ணு புராணத்தில் என்ன இது சொல்கிறான்னா, விஷ்ணு புராணத்தில் விஷ்ணுவோட மகிமையை ரொம்ப உத்தமமாக சொல்லறான். சிவபுராணத்தில் சிவனை கொண்டாடுறான் இல்லையா. அப்போ தேவி மகாத்மியம் தேவியை கொண்டாடுறோம். ஸோ இப்படி செலவா உனக்கு தாமச குணம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி உன்னை தாழ்த்தி பேசுகிறா. ஆனால் யார் ஒருத்தன் உன்னையோ உன்னோட மகிமையை தெரிஞ்சுன்னு இருக்கானோ அவனுக்கு எதாக்கும் சத்தியம்னு தெரியும் சொல்லி பட்டதிரி சொல்கிறான். ஸோ சில புராணத்தில் உன்னை தாழ்த்தி பேசுகிறாளாம். இப்போ ஸ்கந்த புராணம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அங்கே சிவனுக்கு அந்த இதை கொடுக்குறா, இம்பார்ட்டன்ஸை கொடுத்து நீ வரத்தை மெதுவாக தான் கொடுப்பாய், தாமசமாக தான் கொடுப்பாய் சொல்லி உன்னை தாழ்த்தி பேசுகிறா. ஆனால் இப்போ சிவபுராணத்தில் சிவனுக்கு பிராதானியம் ஜாஸ்தி, விஷ்ணு புராணத்தில் உன்னோட மகிமையை உத்தமம்னு சொல்கிறா. ஆனால் யார் ஒருத்தன் இது எந்த மகிமையை பற்றி நன்னா தெரிஞ்சுன்னு இருக்கானோ, எந்த மகிமை உத்தமமான மகிமைன்னு யார் ஒருத்தனுக்கு அந்த சத்தியம் தெரியுமோ அவனுக்கு கரெக்டாக என்னவாக்கும் சத்தியம்னு தெரியும் சொல்லி பட்டதிரி சொல்கிறான். யத்கிஞ்சிதப்ய விதுஷாபி விபோ மயோக்தம் தன்மந்திர சாஸ்திரவச்சனாதவிதிருஷ்டமேவ வியாசோக்தி சாரமய பாகவதோபகீத क्लेशान् विधूय कुरु भक्ति भरं परात्मन् यत्किंचिदप्य विदुषापि विभो मयोक्तं तन्मन्त्रशास्त्रवचनाद्यभिदृष्टमेव. हे परमात्मा गुरुवायूरप्पा यत्किंचिदपि ஒன்றும் தெரியாதக்கு இருந்தபோது, ஹே பகவானே ஒன்றும் தெரியாதக்கு இருந்தபோது மயோக்தம் நான் சொன்னதெல்லாம், நான் என்னெல்லாம் இங்கே சொன்னேன் இதெல்லாம் மந்திர சாஸ்திர வச்சனாத்து, மந்திரம் சாஸ்திரம் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கா இல்லையா, அதை பார்த்து அபிதிருஷ்டமேவா எல்லாத்துலேயும் இதே தான் சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா, நீதான் உத்தமம் சொல்லி மந்திர சாஸ்திரத்தில் புராணத்தில் எல்லாத்துலேயும் நீதான் உத்தமம் சொல்லி சொல்லியிருக்கா. அதனால நான் ஒன்றும் தெரியாதைக்கு சொல்லலை, எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்கிறேன் குருவாயூரப்பான்னு பட்டதிரி சொல்கிறாளாம். இங்கே எனக்கும் எல்லாம் தெரியும், நீதான் உத்தமம் சொல்லி நான் எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு, எல்லா மந்திர சாஸ்திர புராணத்துலலாம் உன்னை பற்றி தான் வசதியாக சொல்லியிருக்கா. அதனால் நான் இந்த சொன்னால் இதெல்லாம் எனக்கு தெரியாதைக்கெல்லாம் நான் சொல்லலை, எல்லாம் தெரிஞ்சிருந்து தான் சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறான். இதுதான் எல்லா சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்கான்னு சொல்லி பட்டதிரி குருவாயூரப்பங்கிட்ட சொல்கிறான். வியாசோக்த சாரமயா இந்த ஸ்கந்தாதி புராணத்தில் உன்னோட மகிமை கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆனால் வியாசனோட வார்த்தையில் அந்த சாரத்தில் எல்லா புராணங்கள்லையும் ஒன்றை மட்டுமே பாகவத்தில் சொல்லியிருக்காளாம். பாக்கி இந்த ஸ்கந்த புராணத்தில் ஒன்றை மேதி கொஞ்சமாக தாழ்த்தி சொல்லியிருக்கா. ஆனால் பாகவத்தில் என்ன எல்லாமே நீதான் சொல்லி பாகவதோபகீதா பாகவத்தில் ஒன்றை மட்டுமே பெருமையாக சொல்லியிருக்கா, ஒன்று தான் ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்கா. அப்பேற்பட்ட ஹே பகவானே கிளேஷான் என்னோட கிளேஷங்களை எல்லாம் விதூய குரு குறைச்சுடு சொல்லி கேட்குறா. எனக்கு என்னோட வியாதியெல்லாம் மாற்றி எனக்கு என்ன கொடு, பக்தி பரம் உன்கிட்ட அதிகமான பக்தியை கொடுன்னு பட்டதிரி கேட்குறா. அவர் என்ன சொல்கிறா, நான் ஏதோ தெரியாதைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதேப்பா குருவாயூரப்பா, எல்லா மந்திர சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கா, எல்லாம் உன்னோட பெருமையை தான் எல்லா இடத்துலையும் நீ தான் உத்தமன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கா. அதே மாதிரி வியாசர் பாகவத்தில் ஒன்றை பற்றி தான் சொல்லியிருக்கா இல்லையா. பாகவதம் ஃபுல்லாக பகவானை பற்றி உள்ளதான். அவனோட புகழ்பட்ட அந்த பகவான், அந்த மாதிரி புகழ் கிடைச்ச பகவானே நீ என்ன பண்ணு, என்னோட கஷ்டத்துலேருந்து என்னோட கஷ்டங்கள்லாம் போக்கவை, எனக்கு திடமான பக்தியை கொடு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறா. இங்கே 11ஆம் ஸ்லோகத்தில் நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.